guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த புடலங்காயை வச்சு சூப்பரான கூட்டு எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவு புடலங்காய் எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ புடலங்காய்க்கு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 50 கிராம் அளவு கடலைப்பருப்பையும் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு பிறகு வாஷ் பண்ணிவிட்டு இதையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது எண்ணெய் சேர்த்து வேக வச்சா பருப்பும் சீக்கிரமாக வேகும், பிறகு விசில் இருந்து தண்ணியும் பொங்கி வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த டீ குடிக்கிற கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசிலுக்கு அப்புறம் பாருங்க, பருப்பு பாதி அளவு வெந்திருக்கு. மீதி பாதி அளவு நம்ம புடலங்காய் போட்டு வேக வைக்கும்போது பருப்பு வெந்துடும். இதுதான் புடலங்காயை நல்லா தோல் சீவிட்டு பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது புடலங்காய் குழஞ்சு போயிடும். அதனால தான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை இந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. பருப்பில் தண்ணி அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த காய் வேகிறதுக்காக தண்ணியும் வேணும். இன்கேஸ் தண்ணி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் பத்தலைன்னா பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயம் தண்ணியுமே கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. பிறகு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கூட்டில் மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக காரத்திற்கு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்திற்கு எத்தனை தேவையோ அத்தனை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் நல்ல கல் மாதிரி இருக்கிற தக்காளியை எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை 8 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த பிறகு நல்லா வதங்கணும் தக்காளி, ஆனால் குழையாமல் பார்த்துக்கோங்க. இந்த கூட்டுக்கு தக்காளி சேர்க்கும்போது குழையாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் தக்காளி நல்லா வெந்தும் இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்தும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப குழையாமையும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு புடலங்காய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பும் காயும் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட புடலங்காய் கூட்டு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை கூட சாம்பார் ரசம் எதுவும் இல்லாமலே இந்த புடலங்காய் கூட்டை மட்டும் வச்சே சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புடலங்காய் கூட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.